வணக்கம் தினமலர் நேயர்களே, உரைகள் நிகழ்ச்சிக்குள் வரவேற்கின்றோம். இன்றைய தலைப்பு, போலீஸ் அதிகாரிகள் தங்களுக்கு தாங்களே பேட்டி கொடுத்து இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு வேட்டு வைத்துக் கொண்டார்களா, இதை பற்றி தான் என்று பேச இருக்கின்றோம். ஏனென்றால் நேற்றைய தீர்ப்பு பல விஷயங்களை புரட்டி போட்டிருக்கின்றது. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் பாக்கி வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜெயகீர். அதே போல காவல்துறை முன்னாள் அதிகாரி சீதாராமன் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ நேற்றைய தீர்ப்பு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை அரசுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம், தமிழக அரசுக்கு. ஆனால் அதை நாங்கள் அதெல்லாம் பெரிய தீர்ப்பெல்லாம் கிடையாது, இது சாதாரண விஷயம், இதெல்லாம் டெம்பரவரி தான் அப்படின்னு திமுக வழக்கறிஞர் நேற்று வில்சன் சொல்லியிருக்காரு. இந்த தீர்ப்பு இதோட செயல்பாடுகளை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ சார் இருக்கார், அவர் லீகலாக நடை பேசுவார்ன்றதுக்காக அரசியல் பார்வையில் நான் முன் வைக்கிறேன். சரி, அரசியல் கோணமும் இருக்கு, அதில் மாற்றுக்கு. அடுத்தடுத்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிரான உச்சநீதிமன்ற ரூலிங்ஸோ அல்லது ஆர்டரோ அப்சர்வேஷனோ அப்படித்தான் அமைந்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொள்ளுகிற பல்வேறு வழக்குகளில் தமிழக அரசுக்கு கொஞ்சம் வெளிப்படையாக சொல்ல போனால் குட்டு வைக்கிற மாதிரி நடந்துருக்கு. நம்பர் 1, செந்தில் பாலாஜி கேஸு. அவருக்கு ஜாமீனில் இருக்கார், அமைச்சராக இல்லாதனால அவரால் சாட்சிகளை கலைக்க முடியாது, அதனால் அமைச்சராக இல்லை அதனால் அவர் ஜாமீன் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. பிரேயர் தான். ஆமாம். அந்த அடிப்படையில் சரி, இவர் ஜாமீனில் இது அமைச்சர் கிடையாது இல்லை, சரி ஓகே அப்படின்னு கொடுத்துச்சு. ஆனால் உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்த மறுநாள் அவர் அமைச்சராக. ஆமாம். இது உச்சநீதிமன்றத்துக்கு கோபம், எதிர்பாராத அதிர்ச்சி தந்தது. அதிர்ச்சின்றது என்னோட பார்வை. ஏன் அதை தான் என்ன சொல்கிறாங்க, நான் நீ ஜாமீனா இல்லை அமைச்சர் பதவியா எது வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால் அதனுடைய தாக்கம் அங்கேயே தமிழக திமுக அரசுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. அதில் கூட என்ன சொன்னாங்க, இப்போ நீதிமன்றத்தின் அனுமதியோடு தான் அமைச்சர், அது தகவல் தவறு, தகவல் உண்மைக்கு புறம்பானது, அதுவும் கண்டிக்கப்பட்டது ஒன்று. அப்புறம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு, அதில் சிபிஐ விசாரணை செய்ய முடியாது, அப்படி இப்படி வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனால் உச்சநீதிமன்றத்தின் முடிவு என்னாச்சு, சிபிஐக்கு மாற்றப்பட்டது. என்னென்னா அரசியல் பின்னணின்னு கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் சொன்னதனால், அவருடைய சகோதரர் சொன்னதனால அது எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்புறம் கரூர் கிட்னி வழக்கில் கூட இவங்க ஒரு குறிப்பிட்ட அதிகாரியை, பிரேமானந்த் சின்ன, அவர் கூடாது, வேற ஒருத்தர் வேணும், அங்கேருந்து வரணும், டிஸ்டன்ஸ் லாஜிஸ்டிக் ப்ராப்ளம்னு சொன்னாங்க, அதையும் நிராகரிச்சது. இப்படி அடுத்தடுத்து இப்போ கரூரில் 4 இந்த அடுத்தடுத்து தமிழக அரசு மேற்கொள்ளுகிற நடவடிக்கைகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை நீதிமன்றம் தெளிவாக கொடுக்குது. இது அரசுக்கு ஒரு பின்னடைவு. ஏன் அப்படின்னா, இதை சுட்டி காட்டணும்னா, அரசாங்கம் பல்வேறு விஷயங்களை வெளிப்படையாகவோ நடுநிலையோடையோ செயல்படுவதில்லை என்பதை காட்டுகிறது. இப்போ நீங்கள் இந்த கரூர் விஷயத்தை எடுத்துக்கோ. கரூர் சம்பவம் ஒரு துயரமான சம்பவம், அதில் யார் தவறு செய்தார்கள் என்பதெல்லாம் இனிமேல் சிபிஐ அது புலன் விசாரணை செய்து முறையாக கொடுக்கும். இந்த சிபிஐ மத்திய அரசாலும் கட்டுப்படுத்தப்படாது, மாநில அரசுக்கும் கட்டுப்படாது, தன்னிச்சையானது. இல்லை நீங்கள் சொல்கிறீங்க, பட் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிபிஐ ஒரு கூண்டு கிளி, அவர்களுடைய மத்திய அரசின் கூண்டு கிளி, அவங்க சொல்லுவதுதான் செயல்படுத்துவாங்கன்னு மாதிரி சொல்கிறாங்க. இதே பல ஆண்டுகளுக்கு முன்பு கேஜ்டு பேரட் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி பல ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது இருக்கு. மத்திய அரசு ஒரு தானாகவே சிபிஐ வழக்கு தொடுத்தாலோ ரெய்டு பண்ணாலோ மற்றெல்லாம் அந்த கேஸு. இந்த முறை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம், இண்டிபெண்டன்ட். அவங்க 4 தூண்களில் ஜனநாயகத்தின் முக்கியமான தூண். கடைசி ரிசார்ட் நம்ம நீதிமன்றத்தை தான் அணுகுவோம். அப்போது அந்த நீதிமன்றத்தை, அதை தான் நான் சொல்ல வரேன், இது உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட சிபிஐ விசாரணை ஒன்று. இவங்க புலனாய்வை மேற்கொள்வதற்காக ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த ரஸ்தோகி, அஜய் ரஸ்தோகி யாருன்னா, தமிழர்களின் பண்பாட்டை காத்தவர் ஜல்லிக்கட்டு விஷயத்தில். ஸோ அவர் எத்தகையவராக இருப்பார் அப்படிங்கிறத பார்க்கணும். அவருக்கு துணையாக ஐபிஎஸ் அதிகாரிகள், தமிழ்நாடு கேடராக இருக்கலாம், தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்க கூட, பல்வேறு இதெல்லாம் இருக்கும். ஓகே, அது அந்த மானிட்டருக்கு மேற்பார்வையிட குழு. இவங்க மாதம் இந்த சிபிஐ அவங்க குழுக்கிட்ட
அறிக்கைகள் சமர்ப்பிக்கணும். இந்த அளவுக்கு சொல்லிட்டு 6 மாதத்துக்குள்ளே சார்ஜ் ஷீட் 6 மாதத்துக்குள்ளே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும். இவ்வளவு நிபந்தனைகளோட நடுநிலையாக வெளிப்படைத்தன்மையோட நடத்தப்பட தொடங்குகிறது சிபிஐ விசாரணை. இந்த சிபிஐ விசாரணை வந்த பிறகு தமிழக அரசு, நான் சொல்ல திமுக அரசு அமைத்த ஒரு நபர் கமிஷன் வேலை கிடையாது. மற்ற தமிழக அரசு மேற்கொண்டிருக்க எந்த செயல்பாடு சிறப்பு புலனாய்வு அதனுடைய தகவல் திரட்டி இருப்பாங்கல்ல தகவல்களை அதெல்லாம் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்சு போச்சு. ஸோ இதெல்லாம் தெளிவாக இருக்குது. இனிமே விசாரணை வழக்குகள் ஒரு சரியான பாதையில் போகும் என்பதில் நம்பிக்கையோடு இருக்கலாம். கண்டிப்பாக சார். அடுத்த ரவுண்டில் வந்துடலாம் சார். சீதாராமன் சார், இப்போ வந்து சார் வந்து சிபிஐயோட வலுவையான விசாரணை போன்ற விஷயம்லாம் முன்வைத்திருக்காரு. ஆனால் நீதிமன்றங்களில் தொடர்ந்து வந்து வழக்குகள் நடைபெற்று கொண்டிருந்த இதை பற்றி பல்வேறு கருத்துக்களும் பரிமாறிக்கொண்டே இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த வழக்கு அதாவது 27 சம்பவத்துக்கு பிறகு பல்வேறு தரப்பினர் வழக்கு தொடுத்தாங்க. நீதிமன்றத்தில் பல்வேறு தரப்பினர் வழக்கு தொடுத்தாங்க. குறிப்பாக நேற்று கூட 5 பேர் தீர்ப்பு வழக்கு தொடுத்ததில் 5 பேர் பேசப்பட்டது. இதெல்லாம் வந்து தாவேகா அவர் என்ன சொன்னார், அர்ஜுன் யாதவ் என்ன சொன்னார், நாங்கள் மட்டும்தான் தாவேகா சார்பாக சமர்ப்பிச்சிருக்கோம், மற்றவங்கலாம் அவங்க இண்டிபெண்டாக சமர்ப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கேஸ் வழக்கானது 28 பல்வேறு தரப்பினர் வந்து வழக்குகள் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், அமிதா அவங்க போன்றவங்கெல்லாம் வந்து திமுக பற்றி, அதாவது அரசாங்கத்தின் நியாயங்களை முன்னெடுத்தார்கள். தவறு ஃபுல்லாமே தாவேகா தான், அரசு வந்து சிறப்பாக செயல்பட்டது அப்படின்ற விஷயத்தை செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சரெல்லாம் முன்வைத்தார்கள். இது வந்து ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு கூட சொல்லலாம்ல அப்படின்னு ஒரு வினா இருப்பதை எப்படி பார்க்குறீங்க சார்? வணக்கம் அனைவருக்கும். இப்ப நீங்க கேட்டது அருமையான கேள்வி சார். அதாவது எப்படி கேட்டீங்கன்னா, எப்பப்ப பிரச்சனைகள் வருதோ அப்பப்ப என்ன செய்வாங்க, முதல்ல அதிகாரியை முன்னாடி தள்ளி விட்டுருவாங்க. அது வந்து அரசாங்கம், எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அதிகாரிகளை விட்டு நீங்க ஒரு பேட்டி கொடுத்தாம்பாங்க. இது ஆண்டாண்டு காலமா நடந்துட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் அதிகமாவே நடக்குது. கோர்ட்ல சார் சொன்னது மாதிரி நிறைய கேஸுக்கு வந்து ஹைகோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல எல்லாம் குட்டு வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அதை பத்தி நெக்லெக்ட் பண்றாங்க. நீ பாட்டுக்கு இந்த ஏதோ ஒரு படத்துல சொல்லுவான், அங்க தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிமா, அந்த மாதிரி செயல்பாடு இருக்கு. அதெல்லாம் தப்பு. அதாவது ஒரு கோர்ட்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணணும், அதை நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் நம்ம அரசாங்கம். அதை விட்டுட்டு அவங்க சொல்றதெல்லாம் பத்தி கவலையே படல. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப அழகா கொடுத்துருக்குறாங்க. நீங்க இந்த மாதிரி செஞ்ச தப்பு, இந்த மாதிரி செஞ்ச தப்புன்னு யாரு ஜட்ஜ, அதாவது ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு கூட நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. நீங்க ஏன் இப்படி அவசர அவசரமா விசாரிச்சீங்க, நீங்க ஏன் இண்டிவிஜுவலா போனீங்க. அப்ப வந்து நீதியை அவங்க நிலைநாட்டுறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல நீதியை நிலைநாட்டுறாங்க. தவறுங்கிறாங்க. இப்ப அர்ஜுன் மட்டும் இல்ல, ஒரு நியாயமான கோரிக்கையை கோர்ட்டுக்கு யார் வேணாலும் கொண்டு போகலாம். அவங்க தாவேக்கா தான் கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது. இப்ப கூட பிஜேபியினுடைய முன்னாள் மாநிலத்துல அண்ணாமலை ஒரு பேட்டியில கொடுத்திருக்காரு, எங்கள் கட்சியை சேர்ந்தவங்க முதல்ல கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் பேட்டி கொடுக்குறாரு. ஓப்பன் டாக் கொடுக்குறாரு. கேட்டுங்களா? ஓப்பன் டாக் கொடுக்குறாரு. சோ நீங்க இப்ப வந்து என்ன கேட்டா, யாரு வேணாலும் இப்ப அதுல வந்து என்ன சொல்றாங்க, 2 பேரு விக்டிம் வந்து 2 பேரு நான் கொடுக்கவே இல்லை, கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க, எதுக்குன்னு தெரியல. சார் எல்லாமே படிச்சவங்க இப்படி பேச மாட்டாங்க. கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க, இப்ப எனக்கு தெரியாது. கோர்ட்ல ஒரு விட்னஸ் வந்து ஹாஸ்டல் ஆவாங்க. அது நடந்திருக்கு. இப்ப நான் வந்து போலீஸ்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பேன், இதே கோர்ட்டுக்கு போனா நான் தெரியாதுங்க, போலீஸா எழுதிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹாஸ்டல் ஆவாங்க, பிறருக்கு சாட்சியா போவாங்க. அது நடக்கும். ஆனா எடுத்த எடுப்புல 2 பேரும் என்ன சொல்றாரு, நான் வந்து பெட்டிஷனே ஃபைல் பண்ணல, யாரோ ஒருத்தர் கையெழுத்து போட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி புதுசா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து நம்ப முடியற மாதிரி இல்ல. அவருக்கு யாரோ ஒருத்தர் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அதுதான் நடந்திருக்கு. செந்தில் பாலாஜி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இப்ப ரீசெண்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு செந்தில் பாலாஜி. அந்த இன்சிடென்ட் நடந்தோட கொடுத்திருக்காரு. இவர் கொடுக்கறதுக்கு இவர் யாருன்னு தான் கேக்குறாங்க. இப்ப இவர் அமைச்சர் கிடையாது, இவரு ஒரு எம்எல்ஏ. அந்த எம்எல்ஏ வந்து இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு. ஏன் கொடுக்கறாரு அப்படிங்கிறதா கொஸ்டின் கேட்கறாங்க அவங்க. அதே மாதிரி இப்ப அது வந்து என்ன கேட்டா, தவற மறைக்கிறதுக்கு இவர் என்னமோலாம் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கொண்டு போவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரே நாள்ல 41 போஸ்ட்மார்ட்டம் ராத்திரியா பண்ணி ராத்திரி எரிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட்ல வரும். இதெல்லாம் வந்து கோர்ட் விசாரணையில கண்டிப்பா வரும். ஏன்னு கேட்டா,
ஒரு போஸ்ட்மார்ட்டம்னா 2 பண்ணலாம் சார். ஒரு 2 பெஞ்சு போட்டிருப்பாங்க. 2 பெஞ்சில 2 விதமா பண்ணுவாங்க. இப்போ ஒரே நேரத்துல 40 பண்றாங்க. இந்த ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல், அங்கே இங்கேன்னு என்னவோ பண்றாங்க. ஏன் இவ்வளவு அவசரம் காமிச்சாங்க? இது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ப்ராப்ளமான ஒரு பிரச்சனைகள், புயல், வெள்ளம், மழை அது மாரி ஒரு பெரிய சென்சிட்டிவான நேரத்துல இந்த மாரி போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணுவாங்க. ஆனா இதெல்லாம் இப்ப திடீர்னு பண்றதுனால இது கொஸ்டின் மார்க். மக்கள் மத்தியில சந்தேகம் வருது. இந்த மக்கள் சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு. ஆனா அத பத்தி எல்லாம் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லாம, இந்த ஐபிஎஸ், ஐஏஎஸ் ஆபிசரும் சரி, இந்த இவங்களும் சரி எல்லாம் நிறைய முன்னுக்கு பின்னா முரண்பாடா இருந்ததுனாலதான் மக்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்தது. அதே மாதிரி கோர்ட்லயும் மதுரை கோர்ட்ல ஒண்ணு சொல்றாங்க, சென்னை கோர்ட்ல ஒண்ணு சொல்றாங்க. இதை எல்லாத்தையும் தான் சுப்ரீம் கோர்ட்ல சுட்டி காமிச்சிருக்காங்க. நீங்க ஒண்ணு சொல்றீங்க, நீங்க ஒண்ணு சொல்றீங்கன்னு அவங்க எல்லாம் சுட்டி காமிச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க சிபிஐ விசாரணை தேவை. சிபிஐ விசாரணை வந்து சார், இதே தமிழக முதல்வர் நிறைய வாட்டி கேட்டிருக்காரு, சிபிஐ விசாரணை தேவை, சிபிஐ. அப்பெல்லாம் அவர் எதிர்க்கட்சியா இருக்காரு. ஆளுங்கட்சியா வந்தோடனே இந்த ஒரே ஒரு கேஸுக்கு மட்டும் தான் சிபிஐ அவரே கேட்டாரு. போலீஸ் அஜித் குமார் கேஸ்ல காரணம் கேட்டா, அது பேக்ரவுண்ட் வேற மாதிரியா சென்ட்ரல்ல இருந்து ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் வந்திருக்கு. அதுக்காண்டி டக்குன்னு அவர் சிபிஐன்னு சொல்லிட்டாரு. ஆனா இது முழுக்க முழுக்க சிபிஐ விசாரிக்கும் போது நிறைய விஷயங்கள் வெளியில வரும். சார் சொல்ற மாதிரி மாசம் மாசம் அந்த ரிப்போர்ட் கொடுத்தா ஆகும். ரெண்டாவது, இப்ப இருக்கிறவங்க எல்லாம் ஸ்ட்ரிக்டான ஆபீசர், ஜட்ஜு வந்து மேற்பார்வை ஓய்வு பெற்ற நீதிபதியே ஒரு கராரான பேர் வழி. அதனால இதை எல்லாத்தையும் நீங்க பார்க்கும்போது இது உண்மைகள் நிறைய வெளியில வரும். இந்த ஆதவ அர்ஜுனா பேட்டி, செந்தில் பாலாஜி பேட்டி எல்லாம் கொடுக்கறது தப்பு. என்கிட்ட ஒன்ஸ் விசாரணைக்கு வந்துட்டு இவங்க வந்து வேற இடத்துல டைவெர்ட் பண்றாங்க. இவங்களுடைய பேட்டிலாம் வேற டைவெர்ட் ஆயிரும். அது தவறு. அது வந்து இன்வெஸ்டிகேஷன் போயாச்சா, வேற யாரும் அதுல உள்ள போக கூடாது. அவங்க முடியிற வரைக்கும் கோர்ட்டு விசாரணையில் உள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம் சார். சார், இப்போ வந்து இந்த அதிகாரிகள்லாம் இப்போது அரசோட மவுத் பீஸாக மாறிட்டு இருக்காங்க. ஆமா. எனக்கு முதல்ல தெரிஞ்சு இந்த 91, 96 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது பல அமைச்சர்களுக்கு வந்து அவங்களுக்கே தெரியாமல் பெரிய அறிக்கைகள் வெளியே வரும். ஆமா. அப்புறம் பார்த்தா அவங்க பேர்லேயே அறிக்கை வந்திருக்குன்னே தெரியும். இப்போ அதெல்லாம் இப்போ ரொம்ப ஓப்பனாக போய் இப்போ அதிகாரிகளே வந்து இது திமுக அரசாங்கம் சிறப்பான அரசாங்கம், அவங்க எந்த தவறும் செய்யலை, செஞ்சதெல்லாம் தாவேக்காதான் அப்படின்ற மாதிரி அதிகாரிகளே பேசக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அதிகாரிகள் வந்து தங்களோட பதவி போயிடுமோ, இல்லை வந்து ரிட்டையர்மெண்ட்டில் பல்வேறு பிரச்சனை வந்துடுமோ, இதுக்கெல்லாம் பயந்து தான் இந்த மவுத் பீஸாக ஒர்க் பண்ணுறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா சார்? நாம அதிகாரிகள் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, அதிகாரிகளை தங்கள் கைப்பாவையாக எந்த அரசு வைத்திருக்கக்கூடாது. அது காவல்துறையாக இருந்தாலும், ஐயா காவல்துறையில் இருந்திருக்காரு. காவல்துறை அதிகாரிகள், காவல்துறையையோ அல்லது நிர்வாக பொறுப்பில் இருக்க ஐஏஎஸ் அதிகாரிகளோ, இவர்கள்லாம் தங்களுடைய தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கான கருவியாக பயன்படுத்துவது மிக மிக தவறானது. என்னன்னா, இப்போ சம்பவம் நடந்துச்சு. முதலமைச்சர் அந்த சம்பவம் நடந்த உடனடியாக செய்தியாளர்களை சந்திக்கும் போதே ஒரு நபர் கமிஷன் பற்றி சொல்லிட்டாரு. அவர்கிட்டயே ஒரு நிருபர்கள் கேட்குறாங்க, சார் வந்து விஜய் கைது செய்யப்படுவாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆர்வத்தின் பேரில் பத்திரிகையாளர் இயல்பாக கேட்குற கேள்வி தான். அதுக்கு வந்து அவர் தான் சொல்கிறார், ஒரு நபர் கமிஷன் அமைச்சாச்சு, அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு நபர் ஆணையம் அமைத்த பிறகு எந்த கருத்தையும் நான் சொல்லவில்லை. அது நடைமுறைக்கு உகந்ததல்ல. அதனால சொல்ல விரும்பாத போது அதிகாரிகள் ஏன் பேசினார், இது கேள்வி வரும். சரி, அதிகாரிகள் போட்டோம். அடுத்த நாள் அரசியல்வாதி பேசுகிறார். அவர் பேசுவது அவருக்கு என்ன, இதில் எங்கள் அப்பா குதிர்க்குள்ளன்னு சொல்லுவாங்களோ, அரசியல்வாதிகள் இப்போ பேசுவாங்கல்ல, அது காரணமா? இந்த ரெண்டுமே மிகப்பெரிய கேள்விக்குறி அல்ல, கேலிக்குத்தாக ஆகிவிட்டது. இதெல்லாம் இவங்கெல்லாம் ஏன் சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, ஏதாவது அழுத்தமா, புற அழுத்தம் உண்டா, இதெல்லாம் வரும் சிபிஐ விசாரணையில். அப்புறம் மிக மிக முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சிபிஐ விசாரணை கோரி தாவேக்காருடைய செய்தி தொடர்பாளர் ஆதவ அர்ஜுனா வழக்கு தொடரல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இவங்க சொல்கிறாங்க, சொல்கிறத வச்சு சொல்கிறோம், 4 பேர் வந்து ஜிஎஸ் பண்ணி பாஜக தவிர மற்றவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள், அதாவது பாதிக்கப்பட்ட உயிரிழந்தவர்கள் உறவினர்கள்லாம் இது எங்களுக்கே தெரியாது வந்ததுன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், இதுக்கு இது வில்சன் நேத்து அவர் தான் நினைக்கிறேன், அவர் என்ன சொல்றாரு, அவங்க சிபிஐ எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நான் கேட்கல அப்படின்றாங்க.
இவர் சிபிஐயே கேட்கல. யார் ஆதவ அர்ஜுனா சிபிஐயே கேட்கல, சிட்டு தான் கேட்டார். ஆனால் உச்சநீதிமன்றம் ஏன் சிபிஐ அப்படின்னு அமைக்கணும்னு சொல்லுது? அது ஒரு பெரிய கேள்விக்குறியாச்சு. இட்ஸ் ராங் திங். நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நீதிமன்றம் தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்கலாம். ஒன்று, நீங்கள் கேட்கவே இல்லை, யாருமே கேட்கலன்னு வச்சுங்க, சிபிஐ விசாரணைக்கு அதை பற்றி பேச்சே இல்லாட்ட கூட உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றம் இது குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும், இது குறித்து இந்த புலர் விசாரணை அமைப்பு விசாரிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு அவங்களுக்கு முழு அதிகாரம் உண்டு, யார் கேட்டாலும் கேட்காவிட்டாலும். ஒன்று. ரெண்டாவது, யார் வேண்டுமானாலும், இந்த கரூர் சம்பவத்துக்கு நானும் சம்மந்தப்படலை, ஐயாவும் சம்மந்தப்பட்ட, நீங்களும் நேரடியாக களத்துக்கு கூட போயிருக்க மாட்டேன். நான் இன்னும் கரூர் எட்டி கூட பார்க்கல, கரூருக்கு செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த சம்பவத்துக்கு தொடர்பாக போகலை. ஆனால் நானே பேப்பர்லாம் படிச்சுட்டு ஊடகங்கள்லாம் பார்த்துட்டு தகவல்களை சேகரிச்சுட்டு எனக்கே ஒரு சந்தேகம் வருதுட்டு, நான் கோர்ட்டுக்கு உச்சநீதியும் போகலாம், நீங்கள் போகலாம், சாமானியர்கள் கூட இந்த சம்பவம் குறித்து சந்தேகம் இருக்குது. பொதுமக்களா, இந்தியாவின் 140 கோடியில் ஒரு சிட்டிசனாக உச்சநீதிமன்றத்தை அணுகி சிபிஐ வேணும்னு கேட்கறதுக்கு உரிமை உண்டு. இது தெரியுமா நிறைய பேருக்கு? ஏன்னா இது தனிநபர் சம்மந்தப்பட்டதில்லை. அதாவது ஷர்மிளா என்ற பெண் பன்னீர்செல்வம் என்ற அவர் கணவரும் பிரிஞ்சுட்டாங்க. அது பர்சனல் இஷ்யூ, குடும்ப விவகாரம். அவர்களுக்கு பிறந்த மகன் சம்பவத்தில் துரதிருஷ்டமாக துயர சம்பவத்தில் உயிரிழந்து விட்டார். இது தொடர்பாக பன்னீர்செல்வம் சிபிஐ விசாரணை கேட்கிறாரு, அதுக்கு என்ன காரணமோன்னு ஷர்மிளா எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது அந்த இஷ்யூ இருக்குல்ல, முழுக்க முழுக்க குடும்பம் தனிநபர் சம்மந்தப்பட்டது. அதுக்கும் மற்றதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா உயிரிழந்தது அந்த பன்னீர்செல்வத்தோட மகன் மட்டுமல்ல, 41 பேர் கரூரை சேர்ந்த. நான் இன்னும் ஒரு படி மேலே சொல்கிறேன், இது நடைமுறை. ஐயா நான் தவறாக தான் ஐயா திருத்தட்டும். நான் என்ன சொல்கிறேன்னா 41 பேருமே சார், அதாவது உயிரிழந்தவர்களின் சொந்தங்கள் யாருமே சிபிஐ பற்றி கேட்காவிட்டாலும் கூட உச்சநீதிமன்றம் தாமாக இது குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறது. சார், இப்போ இன்னொரு விஷயம் சீமான் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிபிஐ விசாரணை நீங்கள் கொண்டு வந்தீங்கனாலே தமிழக காவல்துறையை நீங்கள் சந்தேகப்படுகிறீங்க, அவர்கள் திறமையற்றவர்கள் அப்படின்னு ஆகிவிடுதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் கரெக்டாக இருக்குமா? நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இப்படி இதுக்கு ரெண்டு விதமான பதில் சார். ஹைகோர்ட்டில் நமக்கு சாதகமாக தீர்ப்பு வரல, உச்சநீதிமன்றம் போகிறோம் இல்லையா? ஆமாம். மாநில காவல்துறை மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நடுநிலையாக விசாரிப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் நான் சிபிஐக்கு போகிறேன். இது இயல்பான பார்வை. ஒன்று. சொல்லுபவர்கள் எல்லாருமே பார்த்துக்கோங்க, எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சி, யாராக எந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் கடந்த காலங்களில் ஐயா சுட்டி காட்டினார். அதை கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். குட்கா கேஸில் சிபிஐ வழக்கு விசாரணை வேண்டும் சொன்னது யார்? இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்புறம் டெண்டர் வழக்கு, நெடுஞ்சாலைத்துறை டெண்டரில் ஊழல் நடந்துச்சுன்னு சிபிஐ விசாரிக்கணும்னு கேட்டது யார்? ஆர்எஸ் பாரதி, திமுகவை சேர்ந்தது. அப்புறம் அஜித்குமார், இதே முதலமைச்சர், இப்போது ஆட்சியில் இருக்கிறவர், அவர் கேட்டிருக்கார் ஐயா சுட்டி காட்டின மாதிரி. அப்போது சிபிஐ விசாரணை கோருவது எல்லாருமே தான். ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்களுக்கு தங்களுக்கு சாதகமாக இருந்தால் கேட்பாங்க, தங்களுக்கு பாதகமாக இருந்தால் வேண்டாம் அப்படிம்பாங்க. இதில் மாநில உரிமையோ அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த இறையாண்மை, சுயாட்சி, மாநில உரிமை, மாநில சுயாட்சி, இதுக்கெல்லாம் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது கூட்டாட்சிக்கு எதிர்ப்பாங்க. கூட்டாட்சிக்கு எப்படி எதிராகும்? அது சிபிஐ என்பது என்ன? ஒரு தன்னிச்சையான ஒரு பாடி, ஒரு புலன் விசாரணை அமைப்பு, அவ்வளோதான். உச்சநீதிமன்றம் எப்படியோ, தேர்தல் ஆணையம் எப்படியோ, நாளைக்கு தேர்தல் விஷயம் வந்தால் நீங்கள் மத்திய தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு போவீங்களா மாட்டீங்களா? ஆக அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் வருதாக தவிர இதுக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்குமோ மாநில உரிமைகளுக்கோ எதிரானது அல்ல. அந்த பார்வையை முழுக்க தவறு. கண்டிப்பாக சார். சீதாராமன் சார், இப்போ எல்லாருமே இந்த சிபிஐ பற்றி பேசும்போது நான் அதை ஏற்கனவே கேட்ட மாதிரி தான், தமிழக காவல்துறை திறமையான ஒரு காவல்துறை, ஸ்காட்லாண்டுக்கு அடுத்தபடியாக திறமையாக செயல்படக்கூடிய காவல்துறைன்னு பல்வேறு பாராட்டுகள்லாம் பெற்ற காவல்துறை. ஏன் எல்லாமே திருப்பி சிபிஐ போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ சீமான் அவர்கள் சொல்கிறது போல் ஏன் நீங்கள் இந்த தமிழக காவல்துறை மிகவும் குறைந்த மதிப்பீடுகள் போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. தமிழக காவல்துறைக்கு ஒருவேளை பொலிட்டிக்கல் ஆளுங்கட்சி ஒரு ப்ரெஷர் இருக்கிற காரணத்தால தான் எல்லாருமே அதுக்கு போகாமல் சிபிஐக்கு போகிறாங்களோ? 100% அதை ஏற்றுக்க நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரிதான் மக்கள் நிறைய பேர் சொல்றாங்க. நேர்மையான அதிகாரி, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா
எனக்கு கலிய பெரும்பான்மைன்னு ஒரு எஸ்பி இருந்தாங்க சார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நேர்மையான அதிகாரி. அவர் ஆமா. வந்து ஜெயலலிதா மாட்டே வேலை பார்த்தாங்க, கலைஞர் கருணாநிதி ஐயாட்டே வேலை பார்த்தாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வருது, சின்ன பிரச்சனை வந்தோடனே அப்ப வந்து தமிழக முதல்வர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா கலைஞர் ஐயா இருக்காரு. கலைஞர் ஐயாட்ட போய் ஒரு விஷயத்த சொல்றதுக்கு போறதுக்கு முன்னால அவருக்கு இருக்கிற மேலதிகாரி அவரை பார்க்க விடாம பண்றாங்க. அவரை பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. ஆனா பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத அவர் தவறு கொண்டு போகணுங்கிற காண்டிய லிப்ட் பாத்தீங்களா, லிப்ட் கிட்ட போய் நின்னு கரெக்டா முதல்வரோட லிப்ட்ல ஏறி லிப்ட்ல போய் சொல்லிட்டு வந்துடுறாரு அவர்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு. ஆகான்னு அடுத்த செகண்டே உடனே கூப்பிட்டு இவர்கிட்ட நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நேர்மையான அதிகாரி, அப்ப விஜயகுமாரியா இருக்கட்டும், வாசு தேவாலயமா இருக்கட்டும், இது மாதிரி நேர்மையான அதிகாரிலாம் நிறைய பேர் இருந்தாங்க. அப்பெல்லாம் வந்து முதல்வர்கிட்ட வந்து போய் சொன்னோம்னு வச்சுக்கலேன், அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. அது கலைஞரையாவா இருக்கட்டும், இல்ல ஜெயலலிதாவா இருக்கட்டும், அவங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்த நான் சொல்ல மாட்டேன் யார் பேரையும். அதுக்கப்புறம் வரவங்கள்ட்ட எல்லாம் காவல்துறை போய் நேரடியா சொல்ல முடியாத சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்காங்க. இப்ப இருக்கிற தமிழக முதல்வர்கிட்ட கரெக்டா போய் சேருதாங்கிறது தெரியல. என்கிட்ட சரியான உளவுத்துறை போய் ரிப்போர்ட் போட்டா தான் சார் அவங்க நடவடிக்கை எடுக்கணும். உளவுத்துறைங்கிறது நேர்மையான உளவுத்துறை. இப்ப நான் வந்து உளவுத்துறையில அதிகமா பணியாற்றி இருக்கேன். இதே கரூர்ல நான் பணியாற்றி இருக்கேன். அப்ப என்னங்கடா, நல்லதோ கெட்டதோ அவங்களுடைய காதுல நம்ம செய்தியை சொல்லி ஆகணும். அதை வந்து இப்ப ஜாஃபர் சேட்டையா இருந்தாங்க, கலைஞர் கருணாநிதியா இருக்கும், ஜாஃபர் சேட்டையா இருந்தாங்க. அவங்க உடனே சொல்லிடுவாங்க இதுதான் நிலைமை அப்படிங்கறத சொல்லிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க அது எனக்கு நடக்குது தெரியல, ஆனா என்ன நடக்குதுங்கிறது தெரியல. அவருக்கு நாலேஜுக்கு போதா, அவர் வந்து டிசிஷன் அத்தாரிட்டி எடுத்துக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. அதனுடைய குழப்பம் தான் இப்ப சிபிஐ போறது காரணமே. எங்கடா இங்க இருந்த நேர்மையான ஏழைகள் இருக்காங்க, வெளியே தெரியாம அமைதியா இருக்காங்களே, வெளியில தெரியல அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க எப்படிங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா நிறைய நேர்மையான அதிகாரிகள் இங்க இருக்காங்க சார், அது உண்மை சார். கண்டிப்பா சார். சார் இப்போ இது வந்து யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய சிபிஐ வரைக்கும் போயிருக்க மாட்டாங்க. அதாவது திமுக ஆட்சி அவங்களோட அந்த இந்த இரவு ஃபுல்லாக அந்த ஒரு 12 மணி நேரம் செயல்பட்டாங்க பாருங்கள், ஒரு தீவிரமான செயல்பாடு. அதாவது மா சுப்பிரமணியம் அறிக்கை, உதயநிதி அவர்கள் வந்து உடனே துபாயிலேருந்து வந்தது, அதுக்கப்புறம் வந்து மகேஷோட ஓவர் ஆக்டிங், அப்புறம் செந்தில் பாலாஜி போய் அங்கே நின்னது போன்ற விஷயங்கள்லாம் வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரக்கூடிய ஒரு நிகழ்வாக அதை மாற்றிட்டாங்களா திமுக அரசு அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு இல்லையா சார்? அப்படிதான் நான் என்ன நினைக்கிறேன், மாண்புமிகு முதலமைச்சர் அந்த ஸ்பாட்டுக்கு போனதை நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா முதலமைச்சர் அவர் சொன்னார். இதில் என்னன்னா அரசியல் பார்வையில் நான் கேட்குறேன், சட்ட பார்வையில் இல்லை. இதே முதலமைச்சர் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகலைன்ற கேள்வி கேட்போம். அல்லது மற்ற சம்பவம் இது போன்ற வேங்கை வயல் போன்ற சம்பவங்கள்லாம் போகலைன்னு கேட்குறாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், அது ஓகே பரவாயில்ல, அப்போ போக முடியல சூழல், இப்போ போயிட்டார் கரூர் சம்பவம். இதே மாதிரி எல்லா சமயத்திலும் அவர் போனால் வரவேற்பேன், பாராட்டுவேன். ஆனால் மற்ற அமைச்சர்கள் போனது மட்டுமில்லை, போய் அன்பில் மகேஷ் இப்போ வந்து அழறாருன்னா அதை பற்றிலாம் நான் விமர்சிக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் இருக்குல்ல, போயிட்டு வந்துட்டீங்க, சம்பவம் நடந்து போச்சு, நான் ரொம்ப வருத்தமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு பொதுவாக சொல்கிறது ரைட்டு. உடனடியாக அரசியல் பேசுகிறீங்கல்ல, இதுக்கு இவன் தான் காரணம், இது காரணம் அப்படின்னு அங்கே தான் கேள்வி வரும். நீங்கள் போய் பார்க்குறதில் யாருமே குறை சொல்ல முடியாது. எத்தனை அமைச்சர்கள் போனாங்க, மா சுப்பிரமணியம் போனார், அப்போ காணொலியில் நான் பார்த்தேன், அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கேன்னாரு, அதை வரவேற்கிறேன். போய் அந்த அரசியல்வாதிகளோ மற்றவர்களோ அங்கே போய் கருத்து தெரிவிக்கிறாங்க, அதுதான் சந்தேகத்தை ஏற்படுது. அப்போ உங்களோட நோக்கம் என்ன? ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா யாரையா திட்டணுமா? ஒரு குடம் உடஞ்சி போச்சு, மாமியார் மருமகளை திட்டுற மாதிரி அந்த அணுகுமுறை தவறு. முதல்ல குடம் உடஞ்சி போச்சு, வருத்தம், அப்புறம் பார்த்துக்கலாம் யார் காரணமோ அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம், முடிஞ்சு போச்சு. அந்த அணுகுமுறை இல்லாமல் நீங்களாக பேசுவது என்பது, கருத்துக்களை விமர்சிப்பு முதல் நாளே விமர்சனம் வருவது என்பது ஏற்புடையதில்லை. அது அந்த அரசியல் பார்வையில் நான் சொல்கிறேன். அது தொடர்ந்து தான் நீங்கள் இப்போ அடுத்து அவர் என்னதான் மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு நபர் கமிஷன் அமைச்சா கூட மற்றவங்களாம் இப்படி கருத்துக்கள் சொன்னால் அந்த கருத்துக்கள் ஒன் பர்சன் கமிஷன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா இல்லையா, செல்வாக்கு செலுத்துமா இல்லையா, அதுதான் ஆபத்தான ஆக இந்த மாதிரி குளறுபடிகள் ஒரு வெளிப்படைத்தன்மையோ நடுநிலையோ இல்லாத பட்சத்தில் சிபிஐ தேவையாக இருக்குது. அதுதான் அது உச்சநீதிமன்றம் சரியான அளவில் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான்.
சரி சார், இப்போது சீதாராமன் சார், இப்போ வந்து இந்த அரசியல் நிகழ்வுகள்லாம் போயிட்டு இருக்கும்போதும் கூட இப்போ கூட சில அதிகாரிகள் வந்து கருத்து தெரிவிக்கல. பட் இருந்த போதும் இந்த இது போன்ற அதிகாரிகள் கருத்து சார் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதாவது வந்து தாவேக்காவை வந்து அவர் தொடர்ந்து தாக்கி பேசி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஊடகங்களும் வந்து பெரிய அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தில். பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராகவே வந்து பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து ஒளிபரப்பு வந்து அவர் பக்கம் தான் வந்து எல்லா தவறும் இருக்குது போல செயல்பட்டு காட்டுறாங்க. ஒரு பக்கம் அதிகாரிகள், ஒரு பக்கம் போலீஸ் துறை, ஒரு பக்கம் ஊடகம் தொடர்ந்து வந்து அரசு கைப்பாவையாகவே செயல்படுதான்ற ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா சார்? ஆமாங்க. இது எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம் தான் அது. இது என்ன கேட்டீங்கன்னா, ஊடகங்கள்னா ஒட்டுமொத்த ஊடகங்கள் சொல்ல மாட்டேன் சார். நேர்மையான ஊடகங்கள் நேர்மையா இன்னைக்கு நிறைய செய்திக உண்மையான செய்திகளை மக்களுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி ஊடகங்கள் விஜய் மேல தப்பு, இவங்க மேல தப்புன்னு ஐடென்டி பண்ணல. ஆனா ஒரு சில ஊடகங்கள் விஜய் மேலதான் தப்பு அப்படின்னு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அமைச்சர் பேசணும். இப்ப கூட ஒரு அமைச்சர் பேசுறாரு, இவரு ஆதவ் வந்து ஆதவ அர்ஜுன் தான் தப்பு, அவர் எப்படி பேட்டி கொடுக்குறாரு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் வாசல்ல நின்றுட்டு ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு லாயர் பிரிசன்னையா சொல்றாரு அவர் மேலதான் தப்பு. இப்படி ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இவர் மேலதான் தப்பு, இவர் மேலதான் தப்புன்னு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. தவிர இப்ப வந்து என்ன கேட்டா, சார் சொல்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஒரு வீட்டுல டெத் இருந்துச்சுன்னா அவங்க வீட்டுல துக்கம் விசாரிக்கணும். அவங்க வந்து கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா அப்படி விசாரிப்பாங்க, நீங்க மகனை இழந்து வாழ்றீங்க இல்ல மகளை இழந்து வாழ்றீங்கன்னு ஒரு ஆறுதல் சொல்லலாம். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க, யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஓடிட்டு இருக்கும். அதே மாதிரி ரிட்டையர் ஆன போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா அவரு ஒரு கருத்து. இது மாதிரி எல்லாரும் ஆளுக்கு ஒரு கருத்து சொல்ல போதுதான் பிரச்சனைகள் அதிகமா காரணமே இந்த கருத்துக்கள் தான். தேவையே இல்ல. எங்கடா ஒருத்தர் இன்வெஸ்டிகேஷன் விசாரிக்கிறேன்னு சொல்றாங்களா, கோர்ட்ல இருக்கு, இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போயிடுச்சு, நம்ம அமைதியா இருக்கணும் அப்படிங்கறத விட்டுவிட்டு இவங்களே ஒவ்வொருத்தரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது கேஸினுடைய தன்மைகள் மாறும். இப்போ ஒரு மர்டர் கேஸ் நடந்தது சார். மர்டர் கேஸ் நடக்கும் போது ப்ராப்பரா என்ன கேட்டீங்கன்னா ஒரு பிடி இருக்கு பாத்தீங்களா, பிடியை வச்சு அந்த கேஸை கண்டுபிடிச்சாங்க. சிபிசிஐடில அப்ப இருந்த ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர், நேர்மையான ஆபீசர், அந்த கேஸை வந்து ஸ்டேஷன் கொடுக்காம சிபிசிஐடில கொடுத்தாங்க. சிபிசிஐடில என்ன பண்றாங்க, அந்த இடத்துல வந்து அக்கரன்ஸ் பிளேஸ்ல போய் எதுவுமே இல்லைன்ட்டு பாத்துட்டு வந்துடுறாங்க லோக்கல் போலீஸ் எல்லாம். ஆனா அந்த சிபிசிஐடி போய் ஒரு பிடி ஒண்ணு பாக்குறாங்க. இந்த பிடி துண்டு இங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது தெரியல. அப்பதான் அந்த அக்யூஸ் விட்டுட்டு போனதை கண்டுபிடிக்கிறாங்க. அதை வச்சுதான் ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு கேஸ போட்டு உண்மையான குற்றவாளியை வந்து மறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்துச்சுங்கிறது தெரியாம போகுது. ஆனா சிபிசிஐடில அந்த ஆபீசர் விசாரிச்சதுனாலதான் நீ யாருமே எதிர்பார்க்காம அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அக்யூஸ் அப்படிதான் கொண்டு போனாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நேர்மையான விசாரிக்கும் போது இந்த மாதிரி ஊடகங்களும், இந்த மாதிரி யூடியூப், இந்த மாதிரி அதிகாரிகள், இந்த மாதிரி அரசியல்வாதிகள் கேஸ டைவர்ட் பண்ணும்போது கேஸினுடைய டைவர்ஷன் வந்து தன்மை மாறும். அது மாறாம இருக்கணும்னா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கட்டும், இன்வெஸ்டிகேஷன் பார்த்து கோர்ட்ல சொல்லுவாங்க அப்படின்னு இருக்கணும். அதாவது கருத்துக்கள் சொல்லலாம் சார், அது இன்வெஸ்டிகேஷனுக்கு பாதிக்க கூடாது. அதுதான் மெயின். கருத்து நீங்க சொல்லுங்க, அதை இன்வெஸ்டிகேஷனுக்கு திணிக்காதீங்க. இப்போ ஒரு நபர் கமிஷன் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்படித்தான் இந்த கேஸ நடத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க இப்ப நீங்க தூத்துக்குடிக்கு இன்சிடென்ட் அந்த அம்மா தான் கேஸ் பண்ணாங்க, என்ன அது என்னாச்சு நடவடிக்கை, எத்தனை அதிகாரி ஜெயிலுக்கு போயிருக்காங்க சொல்லுங்க. அதனால இந்த மாதிரி ஒரு நபர் கமிஷன் எல்லாம் வைக்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாவே கமிஷன் வச்சாச்சுனாவே அது ஊத்தி போடுறதா அப்படிங்கறது போலீஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. கமிஷன் போடி அந்த வேலை முடிஞ்சு போச்சுப்பாங்க. இப்ப பே கமிஷனா, இப்ப பாருங்க ஓய்வூதிய பென்ஷன் கேட்கறாங்க, ஒரு கமிஷன் போட்டாங்க, அதுதான் தள்ளிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி இந்த முதல்வர் அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்தாங்க, ஒரு கமிஷன் போட்டாங்க, அது ஓடிக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நாள் வரைக்கும். கமிஷன் போட்டாச்சுனாவே அது அவ்வளவுதான், அப்படித்தான் ஆகும். அதனாலதான் இப்ப சிபிஐ கேஸ் வேற, கமிஷன் வேற. இப்ப கேஸ் வந்து கரெக்டா கண்டுபிடிச்சு கரெக்டா போயிட்டு இருப்பாங்க. அதனாலதான் அந்த கேஸ வந்து நம்ம ஃப்ரீயா நடத்த விடணும். இந்த மாதிரி எல்லாம் கருத்துக்கள் சொல்லி அதை டைவர்ட் பண்ணக்கூடாது சார். கண்டிப்பாக சார். சார் இறுதியாக இப்போ வந்து இந்த 6 மாதத்தில் அந்த சார்ஜ் ஷீட்லாம் ரெடி பண்ணி பண்ணுறாங்க. இது வந்து இந்த நிகழ்வுக்கு சம்மந்தமில்லாத கேள்வியாக கூட இருக்கலாம். ஒருவேளை இந்த நிகழ்வுகள்லாம் வந்து இந்த அந்த 6 மாதத்தோட சார்ஜ் ஷீட் முழுக்க முழுக்க திமுக எதிராக இருந்து விடுமோன்ற அச்சத்தில் தான் வந்து இவங்க சிபிஐ வேண்டான்னு சொல்கிறாங்களோ திமுக அரசு? அது அரசியல் பார்வை பார்த்தா இவங்க பதறுவதை பார்த்தால் இவர்கள் மீதான
தவறுகள் வெளிப்பட்டுரும். எல்லார் பக்கத்துலையும் தவறு இருக்குது சார். நான் வந்து என்ன கேட்டிங்கன்னா பர்சன்டேஜ் தான் மாறுது. தாவேக்கா மீதும் தவறு இருக்கிறது, விஜய் மீதும் தவறு இருக்கிறது, காவல்துறை மீதும் தவறு இருக்கிறது, அரசாங்கத்தின் மீதும் தவறு இருக்கிறது, எல்லா தரப்புலையும் தவறு இருக்குது. ஆனால் யார் யார் எந்த அளவுக்கு தவறு செஞ்சாங்க அப்படின்றது தான் நம்ம அந்த பார்வையில் வைக்கணும். அப்போது இது இப்போ இன்றுள்ள சூழலில் மாநில அரசாங்கம் என்ன நினைக்கிறதுனா, மாநில அரசாங்கமோ அதிகாரிகளோ அமைச்சர்களோ தமிழக அரசு எந்த தவறுமே செய்யவில்லை அப்படின்னு ஒதுங்க முயற்சி பண்ணுறாங்க. அது தவறு. நிச்சயமாக இதில் காவல்துறை இஷ்யூ வரும். ராஜீவ்காந்திக்கு மர்டர் அசாசினேஷன் நடந்தபோது 3 விதமான வழக்கு வந்து, ஜெயின் கமிஷன் ஒன்று, பர்மா கமிஷன் ஒன்று உண்டு, பாதுகாப்பு குறைபாடுகள், அப்புறம் அந்த மெயின் கொலை கேஸு கிரைம் கேஸ் வந்தது. இந்த 3த்தில் சிபிஐ கேஸும் இருந்தது. அதுதான் சிட் அமைச்சது, அதெல்லாம் பழையது. நான் அதில் வர்மா கமிஷன் நான் ஏன் நினைவு கூறுறேன்னா, பாதுகாப்பு குறைபாட்டுக்காக அது ஒரு கமிஷன் அமைச்சாங்க. அது ஒரு விசாரணை நடத்தப்பட்டது. அதுக்கான தீர்ப்பு மொழிகளாக வந்துடுச்சு. அது 30 ஆண்டுகள் முன்னாடி நடந்தது, அது வேறு விஷயம். அதே மாதிரி இது பாதுகாப்பு குறைபாடுகள், காவல்துறை போதிய அளவு இல்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இதில் யார் அரசியலில் விட்டுருவோம் சார், அரசியல் வேணாம், XYZ 41 பேர் இறந்தால் அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. சரி, இதில் இன்னொரு தகவலை மட்டும் சொல்லணும். போஸ்ட்மார்ட்டம் அவசரமாக ஐயா சுட்டி காட்டினார். ஒரே ஒரு வரியில் முடிச்சோன்னேன். அவசரமாக முடிச்சது பெரிய சந்தேகத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துகிறது. செல்வி ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தபோது மகாபாக குளம் அந்த சம்பவம் முடிஞ்சுட்டு அம்மாவும் அந்த சசிகலா அம்மையாரும் புறப்பட்ட பிறகு தான் அந்த சம்பவம். அதில் தவறுகள் இருக்குது, அரசாங்கத்தின் மீது தவறுகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அதெல்லாம் எல்லா தகவலும் வெளியில் வந்தாச்சு. அப்போது என்னன்னா, அப்போ போஸ்ட்மார்ட்டம், இறந்தவர்களோட போஸ்ட்மார்ட்டம் 3 நாள் ஆச்சு. அப்போது இதை விட ஐ திங்க் 41 விட குறைவில்லை சார். ஐ திங்க் மகாபாக குள மரண அந்த சாவில் நடந்த இறந்தவர்களுடைய பிரேத பரிசோதனை, உடற்கூறு ஆய்வு 3 நாட்கள் 4 நாள் ஆச்சு. இது வந்து ஒரே ஓவர் நைட் நடந்து முடிஞ்சிருக்கு. அதெல்லாம் கேள்வி. ஆக எல்லா விஷயத்திலையும் தமிழக அரசு வெளிப்படையோடும் நேர்மையோடும் நடந்து இருந்தால் பிரச்சனைகளே இல்லை. கண்டிப்பாக தமிழக அரசுக்கும் நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக. நேர்களே, இன்று நேற்று கரூர் துயர சம்பவத்திற்கு உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை அளித்திருக்கிறது. அதற்கு முன்பாக அதிகாரிகள் பல்வேறு பேட்டி அளித்தது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. பல்வேறு செயல்பாடுகளை அதிகாரிகள் செயல்பட்ட காரணத்தால் பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்து நம்மிடம் பேசியதற்காக பத்திரிகையாளர் பாக்கி வந்திருந்தார். வணக்கம். நன்றி. நான் பாருங்க ஓப்பனிங் போயிட்டேன். ஆமாம். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் பாக்கி வந்திருந்தார்கள். வணக்கம். அதே போல் காவல்துறை அதிகாரி, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி சீதாராம் வந்திருந்தார். அவருக்கு நன்றி தெரிவித்தோம். நன்றி சார். வணக்கம் சார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.